ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். தீபாவளினா பளிச்சிட ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். ஜாக்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலே ஆசிரியர் அரசு ஊழியர்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான பங்கேற்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை வழங்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தேர்தல் நேரத்திலே அறிவித்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே வழங்கி வந்த ஊக்க ஊதிய உயர்வினை வழங்க வேண்டும். இன்றைக்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கு, முதுகலை ஆசிரியர்களுக்கு, கல்லூரி ஆசிரியர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிட ஊதிய முரண்பாட்டினை களைய வேண்டும். இன்றைக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். தொகுப்பூதியத்தில் இருக்கக்கூடிய சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், MRP செயலியர்கள், ஊர்ப்புற நூலகர்களுக்கு காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்த பல்வேறு கட்ட போராட்டங்களை ஜாக்டோ ஜியோ பேரமைப்பு நடத்தியிருக்கிறது. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்ற காரணத்தினாலே ஜனவரி 6ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஆயத்த மாநாட்டை இன்றைக்கு புதுக்கோட்டையிலே ஜாக்டோ ஜியோ பேரமைப்பு நடத்தி கொண்டிருக்கிறது. 3 கட்டமாக மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய 3 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். 3வது கட்டமாக நடந்த பேச்சுவார்த்தையிலே பொதுப்பணித்துறை அமைச்சர்களும், நிதித்துறை அமைச்சர்களும், பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களும் கலந்து கொண்டார்கள். ஆசிரியர் அரசு ஊழியர்களுடைய இயக்கங்களின் சார்பிலே கருத்துக்களை கேட்டார்கள். ஆனால் அது கோரிக்கையை நிறைவேறுவதற்கான எந்த அறிவிப்பினையும் வெளியிடவில்லை. முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக சொன்னார்கள். அதனால்தான் தமிழ்நாட்டினுடைய ஆசிரியர் அரசு ஊழியர்கள் அரசினுடைய திட்டங்களை அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் பணியிலே செயல்படக்கூடிய அரசு ஊழியர்களும், கல்வி வளர்ச்சியிலே முன்னணி மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கி கொடுத்த ஆசிரியர்களும் இன்றைக்கு போராட்ட களத்திற்கு தள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சர் அவர்கள் பொங்கலுக்கு முன்பாக இனிப்பான செய்தி வரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். 6ஆம் தேதிக்கு முன்பாக ஜாக்டோ ஜியோவினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கைகளை முதல்வர் ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் அறிவித்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த ஆயத்த மாநாட்டின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன்.